வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். புரோட்டீன், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய பருப்பு வகைகளில் ஒன்றாக நாம் சாப்பிடக்கூடிய பச்சை பயிர் இருக்குது. சுவையான ஸ்நாக்ஸ் முதல் சத்தான உணவுகள், சேலட்டுகள் என பல உணவு தயாரிப்புகளில் பச்சை பயிர் முக்கிய பங்கு வகிக்குது. நமது நாட்டில் மழைக்காலம் முடிந்து விரைவில் குளிர்காலம் ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிர் இருக்குது. பச்சை பயிர் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுல ஆரம்பித்து நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறது வரைக்கும் பலவிதமான நன்மைகளை அது உங்களுக்கு கொடுக்கும். ஸோ என்னென்ன ஊட்டச்சத்துக்களை பச்சை பயிறு நமக்கு அளித்து என்னென்ன நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குது. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. அதே சமயம் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். இது தவிர இந்த பச்சை பயிரில் கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக இருக்கு. இதன் காரணமாக இரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு எந்த விதமான தடையும் இல்லாமல் இதயத்திற்கு ரத்தத்தை சீரான அளவில் அனுப்பும். அப்போ மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், இதய தசைகள் வலுவிழந்து போகுது என்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஆரோக்கியமான முறையில் விரைவாக குறைக்கிறதுக்கு, சைடு எஃபெக்டே இல்லாமல் குறைக்கிறதுக்கு பச்சை பயிரை எடுத்துக்கொள்ளலாம். பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அதிகம் இருக்கு. இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் தான். இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உருவாக்குறதுக்கும் அதை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளை எப்போதுமே ஃபுல்ஃபில்லாக வச்சுக்கும். அதாவது பச்சை பயிரை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே பசி நமக்கு கண்ட்ரோல் ஆகிடும். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு முழு திருப்தி இருக்கும். இதனாலவே நம்ம அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகள் எல்லாம் சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். அப்போ நம்மளுடைய உடல் எடை இன்னும் ஏறாம கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் தொடர்ந்து நம்ம பச்சை பயிரை சாப்பிடும்போது பச்சை பயிரில் இருக்கக்கூடிய இந்த புரோட்டீனும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தும் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து அதை நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை குறைச்சி தரும். அப்போ உடல் எடையை குறைக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்கலாம் தங்களுடைய டயட்டில் பச்சை பயிரை சேர்த்துக்கொள்ளலாம். செரிமானம் மேம்படுவதற்கு பச்சை பயிரை எடுத்துக்கொள்ளலாம். சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அவசியம். அது பச்சை பயிரில் இருக்கிறதால செரிமான அமைப்பு எப்போதுமே சீராக இயங்குவதற்கும், சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் பிரச்சனை, செரிமானம் சார்ந்த, அஜீரணம் சார்ந்த பிரச்சனை, வயிற்று வலி, வயிற்று உப்புசம், வாயு பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம நம்மளுடைய உணவுகளை பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிறு சேர்ந்தது தான். இது தவிர ஃப்ரீ பயாட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை நார்சத்து அப்படின்னு சொல்லலாம். அதனால குடலில் நல்ல பாக்டீரியா ஊக்குவிக்கப்படுறதால செரிமானம் எப்போதுமே உங்களுக்கு நன்றாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் பச்சை பயிர். அதாவது உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பச்சை பயிர் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு. அப்படின்றதால இந்த பச்சை பயிரை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிக்ஸ் உள்ளவர்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு உணவாக இருக்கும். பச்சை பயிரில் இருந்திருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை நமக்கு தாமதப்படுத்தும். இதனால பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும், நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் நாம நம்மளுடைய உணவுகளை பச்சை பயிரை சேர்த்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நம்ம பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கிய விட்டமின்ஸ், மினரல்ஸ்களான ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சை பயிரில் அதிகம் காணப்படுது. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோயை எதிர்த்து போராடக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்களை மிக கரெக்டான ஒரு அளவில் மிக பக்குவமான ஒரு அளவில் நம்மளுடைய ரத்தத்தை வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் ரத்த உயிரணுக்களுக்கு ஆக்சிஜன், அதாவது நம்மளுடைய உடலுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனை கடத்தி செல்வதற்கு தேவையான ரத்த சிகப்பு அணுக்கள், ரெட் பிளட் செல்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய ரத்த புரதத்தை சரியான அளவில் வைக்கிறதுக்கு இரும்பு சத்து உதவிகரமாக இருக்கும். எனவே இரும்பு சத்தும் ஜிங்கும் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த பச்சை பயிரில் இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு பலமாக இருக்கும். விட்டமின் சி எனும் உயிர் சத்து நம்ம சாப்பிடக்கூடிய பச்சை பயிரில் இருக்கிறதால இம்யூன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது போதுமான அளவுக்கு இம்யூன் சிஸ்டத்தை நம்ம
வந்து பவராக வைத்துக் கொள்வதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு நமக்கு பலமும் கிடைக்க ஆரம்பிக்கும். சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம், இது இரண்டினுடைய ஆரோக்கியமும் மேம்படுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்கு. புரோட்டீன் ஆனது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் மற்றும் அதனுடைய சேதத்தை சரி பண்றதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் இந்த பச்சை பயிரில் பயோட்டின் இருக்கு. ஸோ இது என்ன பண்ண முடியும்னா முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து அப்படின்றதால முடியை ஆரோக்கியமாக கருகருன்னு வளர வைக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்களை எல்லாம் நீக்கி சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் பெறுவதற்கு, மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக பச்சை பயிர் நம்மளுடைய முடியை வந்து அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே பலப்படுத்தக்கூடிய தன்மை பச்சை பயிருக்கு இருக்கு. பச்சை பயிறு சருமம் சார்ந்த புற்றுநோய் பிரச்சனையிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். அன்றாடம் வெளியில வந்து அதிகம் சுற்றுபவர்கள்லாம் உணவில் பாசி பயிறு சேர்த்து தங்களுடைய உணவுகளை சாப்பிட்டாலும் அல்லது பச்சை பயிறு என்று சொல்லக்கூடிய இந்த பாசி பயிரை சேர்த்து உங்களுடைய சருமத்தில் வந்து நீங்கள் பூசினாலும் சரும புற்றுநோய் ஏற்படுவது தடுக்கலாம். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் உங்களுடைய சருமத்தில் பரவாமல் சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிறு உதவிகரமாக இருக்கும். உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் உடல் எடையை சீரான அளவில் பராமரிக்கிறதுக்கும் பச்சை பயிறு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய உடல் எடையை வந்து குறைக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா சப்பாத்தி சாப்பிடும்போது அது கூட ஒரு பவுல் பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். இதனால வந்து உங்களுடைய உடலுக்கு ஒரு நாளைக்கு வேண்டிய சத்துக்கள் வந்து கிடைக்கிறதோட உடல் எடையும் சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக வந்து பச்சை பயிரில் இரும்பு சத்து வளமான அளவில் இருக்குது. நீங்கள் இரும்பு சத்து குறைபாட்டால் அவஸ்தைப்பட்டீங்க அப்படின்னா அன்றாடம் உங்களுடைய உணவுகளில் பச்சை பயிரை சேர்த்துட்டு வாங்க. இதனால் உங்களுடைய உடலுக்கு வேண்டிய இரும்பு சத்து கிடைக்கும். அப்போது ரத்த சிகப்பு அணுக்கள்லாம் மிக கரெக்டான அளவில், மிக சரியான அளவில் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கும். ரத்த சிகப்பு அணுக்கள் சரியான அளவில் இருக்கிறதால ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் சரியான அளவில் இருக்கும். இதனால் பச்சை பயிறு உங்களுக்கு இரும்பு சத்து அளித்து அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகையை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும். ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாடோடு வைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ராலினுடைய அளவை வந்து குறைக்கிறதுக்கும் பச்சை பயிறு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இப்போ இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்புகளுமே நமக்கு படிந்திருக்க கூடாது. அப்படி படிஞ்சிருந்தது அப்படின்னா நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பலவிதமான சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் ஏற்படும். அதனால நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைத்து நல்ல கொழுப்புகளை மட்டும் வளமான அளவில் வைத்துக் கொள்வதற்கு பச்சை பயிறு உதவிகரமாக இருக்கும். பச்சை பயிறு உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்துவதோடு சருமம் மற்றும் கூந்தலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஏன்னா அந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் பச்சை பயிரில் இருக்கு. ஸோ இந்த பச்சை பயிர் நம்ம வந்து பாசி பயிறு அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே வந்து ஒரே பேர் தான். இந்த பச்சை பயிர் என்று சொல்லக்கூடிய பாசி பயிரை இனிமேலாவது உங்களுடைய உணவுகளில் வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக்கொள்ள பாருங்க. இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உங்களுடைய உடல்களில் இல்லாத ஊட்டச்சத்துக்கள்லாம் உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்பட்டு சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் குறைக்கப்பட்டு நீங்கள் நலமோடு வாழலாம். நோய் எதிர்ப்பு சக்தியையும் பலப்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.